மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், பெருமதிப்புக்குரிய அமைச்சர் பெருமக்களுக்கும், பெருமதிப்புக்குரிய தலைமைச் செயலர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்காக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலம் செய்து முடிக்கப்பட்டுள்ள 1933 கோடி ரூபாய் செலவில் செய்து முடிக்கப்பட்டுள்ள 206 திட்டப்பணிகளை துவக்கி வைக்கவும், சென்னை குடிநீர் வழங்கல் வாரியம் மூலமாக நிறுவப்பட உள்ள 2 பாதாள சாக்கடை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும், இத்துறையில் பணிபுரிந்து இறந்த பணியாளர்களுடைய வாரிசுகளுக்கு 121 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் ஆணை வழங்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதற்கண் இந்த துறையின் சார்பாக கட்டப்பட்டுள்ள 71 அறிவுசார் மையங்களை திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். குறும்படம் வெளியிடப்படுகிறது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப என்றும் அழியாத சொத்தாக விளங்கக்கூடிய கல்வியையும் அதற்கேற்ற தொழில் வேலை வாய்ப்புகளையும் அனைவருக்கும் அளிக்கும் பொருட்டு பற்பல சிறப்பான முன்னெடுப்புகளை நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார். அந்த வகையில் மாணவர்கள் மற்றும் வேலை தேடும் போட்டித் தேர்வு ஆர்வலர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களின் நிதி ஆதாரங்களின் கீழ் ரூபாய் 193.56 கோடி மதிப்பீட்டில் 100 நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் அனைத்து போட்டித் தேர்வு ஆர்வலர்களும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் நகரின் முக்கிய பகுதிகளில் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. இதில் தற்போது 71 நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த அறிவுசார் மையங்களில் ஸ்மார்ட் போர்டு வசதியுடன் கூடிய பயிற்சி அறை, இணைய வசதியுடன் கூடிய கணினிகள், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் மாணவர்கள் படிப்பதற்கேற்றவாறு அடிப்படை வசதிகளுடன் காற்றோட்ட சூழலோடு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுசார் மையங்களில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் முதலான பல போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வதற்கு ஏற்ற புத்தகங்கள் மற்றும் பொதுவான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு அறிவுசார் மையத்திற்கும் ரூபாய் 9,65,000 மதிப்பீட்டில் 2,500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இம்மையங்களில் உள்ள பயிற்சி அறைகளில் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு துறையுடன் இணைந்து தினசரி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. மேலும் பயில வரும் போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கு வழிகாட்டும் வகையில் அப்பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் மற்றும் நூலகர்கள் வழிகாட்டிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்மையங்களின் செயல்பாட்டை கண்காணிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 71 நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்களை திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.